கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜயை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலுக்கான காரணம் நடந்தது என்ன எனவும் விஜயிடம் ராகுல் காந்தி கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன எனவும் அங்கு நடந்தது என்ன எனவும் விஜயிடம் ராகுல் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று முன்தினம் இரவு நடந்த அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு மன அழுத்தத்திலே தன்னுடைய வீட்டிலேயே இருந்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பினரும் அவரை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் பலருடைய தொலைபேசி அழைப்புகளை ஏற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. என்றாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த புதிய தகவல் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் விஜயிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கின்றார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு விஜயை ஆறுதல் படுத்தக்கூடிய வகையிலே ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கின்றார். கரூரிலே கூட்ட நெரிசலிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் மிதிபட்டு மூச்சு திணறல் பாதிப்பு உள்ளிட்டவற்றின் காரணமாக குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் கூட்டத்திற்கு வந்த 41 பேர் உயிரிழந்த நிலையில் இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு எந்த கட்சி நிகழ்ச்சியிலும் நடந்தது இல்லை என்ற அளவிற்கு விஜயை மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய சம்பவமாக அந்த கரூர் சம்பவம் மாறி இருக்கின்றது. அந்த குழந்தைகள் இறந்தது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் இன்னும் இந்திய அளவிலே யாருடைய அதை பார்த்தவர்களுடைய மனதில் இருந்து மறையாத ஒரு மிகப்பெரிய மனவலியை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி விஜயுடன் பேசியிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு உணர்வு உண்டு என்பதெல்லாம் பலருக்கும் தெரியும். காங்கிரஸ் சார்பில் எல்லாம் விஜய் அப்பொழுதெல்லாம் தொடர்பு கொண்டு பேசினார்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் 2011-12 காலகட்டத்திலேயே உலா வந்தது. மேலும் விஜயையும் பொறுத்தவரை அவர் பெரிய அளவிலே காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பது கிடையாது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி மீது மட்டும்தான் தன்னுடைய சுற்றுப்பயணத்திலே விஜய் விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பேசியிருக்கின்றார். அந்த பேச்சின் பொழுது விஜய்க்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதிலிருந்து விஜய் மீண்டு வர வேண்டும், எந்த வகையிலும் தொய்வடைந்து விடக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது உயிரிழப்பை சந்தித்திருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தினருக்கு தன்னாலான உதவிகளை விஜய் உடனடியாக செய்ய வேண்டும். இது போன்ற தருணங்களில் வீட்டில் இருப்பது அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. துணிந்து அவர் வெளியில் செல்ல வேண்டும், மனதைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும், மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்கான ஒரு ஆறுதலை ராகுல் காந்தி சொல்லியிருப்பார் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சியினரும் தற்போது கூறியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அந்த ஒரு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையிலான பேச்சு நீண்டிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை நேற்று காலை முதல் அவருக்கு நிறைய தலைவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அவரை ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பேச முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய கூட்டத்தால் தான் இத்தனை உயிர்கள் பறி போயிருக்கின்றது என்பதன் காரணமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து விஜயால் வெளியில் வர முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட தன்னை சந்திக்க வேண்டாம் என்று கூறி அவர் தன்னுடைய வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று பாதுகாவலர்களுக்கு சொல்லி நேற்றைய தினம் பூட்டப்பட்டிருந்த விஜயினுடைய வாசல் கதவு கடைசி வரை அந்த கேட்டு திறக்கவே இல்லை. நேற்று 24 மணி நேரமும் அது மூடிய நிலையில் தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தியினுடைய அழைப்பு மற்றும் விஜய் ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பில் 15 நிமிடங்கள் பேசியிருக்கின்றார் என்ற தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் பேசிய பிறகு தற்பொழுதுதான் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கின்றார் என்ற ஒரு புதிய தகவலையும் தற்போது பார்த்திருந்தோம். அவருடைய காரிலே தனியார் பாதுகாவலர்கள் துணையுடன் விஜய் தற்பொழுது வீட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கின்றார். எனவே விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இனி எவ்வாறு இருக்கும், இந்த வழியிலிருந்து விஜய் மீண்டு வந்து விட்டாரா, இழந்து அந்த இறப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு விஜய் ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கின்றார். அதையும் கடந்து எப்பொழுது விஜய் கரூர் சென்று பார்வையிடுவார் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் விஜய் இன்னும் கரூருக்கு செல்லவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கரூருக்கு செல்லவில்லை. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து தங்களை அங்கே மீட்பு பணியில ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், நிவாரண பணியில ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உயிரிழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றார்கள். கணவனை இழந்த மனைவி, குழந்தையை இழந்த கணவன் மனைவி என்று பலருக்கும் நேரடியாக சென்று முக்கிய தலைவர்கள் தற்பொழுது ஆறுதல் தெரிவித்து இறந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் விஜய்
அந்த சம்பவம் நடைபெற்று முடிந்தவுடன் கரூரிலிருந்து திருச்சி வந்து, திருச்சியிலிருந்து சென்னை வந்து, சென்னையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரே தவிர எந்த விதமான வெளிப்படையான கருத்துக்களையும் நேற்று இந்த ஆறுதல் தெரிவித்து அவர் வெளியிட்டிருந்த அந்த இழப்பீடு எவ்வளவு தருவோம் என்ற விவரத்தை தவிர வேறு எந்த விவரத்தையும் விஜய் வெளியிடவில்லை. குறிப்பாக விஜய் அந்த கூட்டத்திற்கு வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை இன்னும் பயன்படுத்தவில்லை. குறிப்பாக பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த விபத்துக்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எல்லாம் அழுத்தம் திருத்தமாக அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சிபிஐ விசாரிக்க வேண்டும், இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும். விஜய் மீது மட்டுமே குற்றம் சொல்லிவிட முடியாது. இந்த கூட்டத்தை கையாள வேண்டிய பொறுப்பு காவல்துறை கொண்டு அவர்கள் முறையாக அதை செய்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வகையிலே விஜயினுடைய தொலைபேசியின் வாயிலாக ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். இந்த உரையாடலுக்கு பிறகுதான் விஜய் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். எனவே விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய நாளிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து சில அதிரடியான முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். இன்று அந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு வர இருக்கின்றன. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் பொதுவெளியில் வெளிப்படையாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்துகளையும் பேசவில்லை. ஆனால் இன்று அவர்கள் பேச தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே விஜய் காயமடைந்தவர்களுக்கும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் மேலும் உயிரிழப்பை சந்தித்திருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தன்னாலான அந்த இழப்பீடை கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக விஜய் சொல்ல போகின்ற கருத்துக்கள் என்ன, எதிர்க்கட்சி தலைவர், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை அறிவுற்றியே விஜய் பேசுவாரா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இன்றைய நாளிலே இன்னும் சற்று நேரத்திலே விஜயினுடைய நகர்வுகள் என்ன, விஜய் என்ன செய்ய போகின்றார், சொல்ல போகின்றார் என்ற விவரங்கள் கிடைக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. தற்போது அளவில் ராகுல் காந்தியினுடைய தொலைபேசி அழைப்பு மட்டும் ஏற்றுக்கொண்டு விஜய் பேசியிருக்கின்றார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 15 நிமிடங்கள் தொலைபேசி மூலமாக ராகுல் காந்தி விஜயிடம் பேசி ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். இந்த மன அழுத்தத்திலிருந்து அவர் வெளியில் வர வேண்டும் எனவும் மக்களை சந்திக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.